வணக்கம் மாணவர்களே, வகுப்பு 9 ஜியாமெட்ரி வடிவியல் பாடத்தின் தொடக்கம் பயிற்சி 4.7 எக்ஸசைஸ் 4.7 11th question. PQ and RS are the two equal chords of a circle with center O such that angle POQ is 70 degree. Angle POQ is 70 degree. Then find out the angle ORS. We are going to find out the angle ORS. POQ வந்து 70 டிகிரி சொல்லிட்டாங்க. ஆங்கிள் ORS இந்த ஆங்கிளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும், ஒரு முக்கோணம் அதாவது ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டாலே அதோட 3 கோணத்தையுமே நம்ம ஆட் பண்ணோன்னா அதை நமக்கு வந்து என்ன கிடைக்கும்னா 180 டிகிரி ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி. இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இந்த ஆங்கிள் வந்து POQ வந்து 70 டிகிரி சொல்லிட்டாங்க. அப்போனா எப்போவுமே ஒரு ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிளில் 2 ஆங்கிள் வந்து சேமாக தான் இருக்கும், 2 சைட்ஸ் சேமாக தான் இருக்கும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இந்த 2 ஆங்கிளும் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த 2 ஆங்கிள் என்னன்னு தெரியாது, பட் இது ரெண்டுமே என்னவாக இருக்கும், சேமாக இருக்கும். அதே போல் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் யூஸ் பண்ணிவிட்டு வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் வந்து சேமாக தான் இருக்கும். POQ வந்து 70 டிகிரினா அப்போ ROSஸும் 70 டிகிரி தான். அதனால் இந்த 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணாக்கா 180 டிகிரி. எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் வந்து 2x. இந்த 70 டிகிரி இந்த பக்கம் போச்சுன்னா 180 டிகிரி மைனஸ் 70 110. நம்ம எக்ஸோட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 110 டிவைடட் பை 2. ஸோ 110ஐயும் இந்த 2வையும் டிவைட் பண்ணால் நம்மளோட எக்ஸோட வேல்யூ வந்து 55 டிகிரி. A chord is at a distance of 15 centimeter from the center of the circle. Center of the circle வந்து ஒரு chord வந்து 15 centimeter இருக்குது. The circle of the radius is 25 centimeter. அந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 25 centimeter இருக்குது. The length of the chord is, நம்ம அந்த கார்டோட லெங்க்த்தை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ யூஸிங் த பித்தகோரஸ் ட்ரிப்லெட் இதை வந்து நம்ம ஏஓன்னு எடுத்துக்கிறோம். ஏஓ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஓபி ஸ்கொயர். ஏஓ நமக்கு தெரியும், அதுதான் நம்மளோட சர்க்கிளோட ரேடியஸ் 25. அதே போல் அந்த சென்டர்லேருந்து அந்த ட்ராப் பண்ணுற அந்த கார்டு வந்து எவ்வளோ இருக்குன்னா 15 ஸ்கொயர். ஸோ நம்ம கார்டோட லெங்க்த்தை தான் கண்டுபிடிக்க போகிறோம், அதனால் அதை எக்ஸ் எடுத்துக்கிறோம். 25 ஸ்கொயர் பண்ணாக்கா 625 அண்ட் 15 ஸ்கொயர் பண்ணால் 225. அது இந்த பக்கம் கொண்டு வரும்போது மைனஸில் வருது. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 400. ஸோ 400ஓட ஸ்கொயர், அதாவது எக்ஸுக்கு வந்து ரூட் எடுத்தோம், இந்த ஸ்கொயர் வந்து இந்த பக்கம் போகும்போது ரூட்டில் வரும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் 400 அப்படின்னா 20 இஸ் அவர் ஆன்சர். ஸோ எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா 20. ஸோ மொத்த கார்டோட லெங்க்த்து, ஸோ கார்டோட பாதி டிஸ்டன்ஸ் தான் 20. அப்போ லெங்க் ஆஃப் த கார்ட்னா இது ஃபுல்லாகவே ஒரு எக்ஸ் இப்போ 20 இருந்தால் அப்போ இன்னொரு எக்ஸும் இன்னொரு 20. ஸோ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ், அதாவது 20 ப்ளஸ் 20 டோட்டல் லெங்க் ஆஃப் த கார்டு இஸ் 40 சென்டிமீட்டர். ஏன்னா இந்த எக்ஸுன்றது இந்த ட்ரையாங்கிளோட பாதி தான் இருக்குது. ஸோ நமக்கு தேவை வந்து லெங்க் ஆஃப் த கார்டு, அதனால் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ், அதாவது 20 ப்ளஸ் 20 40. நெக்ஸ்ட் கொஷின். இந்த ஃபிகர் O is the center of the circle and angle ACB is 40 degree. Then angle AOB is dash. கொடுத்துருக்க இதில் ஆங்கிள் ACB வந்து 40 டிகிரி சொல்லிட்டாங்க. ஆங்கிள் AOB தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அந்த சர்க்கிளோட சென்டர் வந்து ஓன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்க தியரம்ஸ் படி ஆங்கிள் AOB is equal to 2 into 40 degree. So 2 into 40 degree is 80 degree. What is the theorem applied here is the angles subtended by an arc at the center is double the angle at any point on the circle. இந்த இது theorem யூஸ் பண்ணி தான் நம்ம 2 into 40 degree. So what is our answer? 80 degree. In a cyclic quadrilateral ABCD, angle A is equal to 4x, where angle C is equal to 2x, then the value of x is we have to find out. அதாவது ஒரு cyclic quadrilaterல angle A வந்து 4x, angle C வந்து 2x, அதாவது இது வந்து ஆப்போசிட்ஸ் இருக்குது. அதுவும் ஒரு cyclic quadrilaterல ஆப்போசிட் angles ஆர் சப்ளிமெண்ட்ரினா இந்த 2 ஆங்கிளும் நம்ம ஆட் பண்ணோன்னா 180 டிகிரி. ஸோ 2x ப்ளஸ் 4x 6x is equal to 180 degree. நம்ம எக்ஸோட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 degree by 6 which is equal to 30 degree. ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் 30 degree. ஒரு சைக்ளிக் குவாட்ரிலேட்டரில் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணோனாக்கா சப்ளிமெண்ட்ரி, அதாவது 180 degree. ஸோ 30 degree is the answer. Next,
In the figure, O is the center of a circle and diameter AB bisects the chord CD at a point E. ஏபின்ற டயாமீட்டர் வந்து கார்ட் சிடியை வந்து ஈன்ற பாயிண்டில் வந்து பைசெக்ட் பண்ணுது such that சிஇ அதாவது சியும் ஈயும் அண்ட் இடி இஸ் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. இபி வந்து எவ்வளோனா 4 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ we are going to find out the radius of the circle. ஒரு கார்டும் டயாமீட்டரும் மீட் பண்ணுற அந்த பாயிண்டில் இருக்க சி அண்ட் இயும் இ அண்ட் டியும் வந்து 8 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க. அதாவது இது சி அண்ட் இ அண்ட் டி வந்து 8 சென்டிமீட்டர். இபி இந்த இபி டிஸ்டன்ஸ் வந்து 4 சென்டிமீட்டர். அதாவது இங்கேருந்து இங்கே வந்து 4 சென்டிமீட்டர். நம்ம ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர் ஸ்கொயர் அதாவது பித்தகோரியன் ட்ரிப்லெட் யூஸ் பண்ணுறோம். இந்த ட்ரையாங்கிளை மட்டும் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர். இதில் வந்து இது வந்து 4ஆக இருந்தால் அதாவது ரேடியஸ்லேருந்து இதை மைனஸ் பண்ணால் நமக்கு இது கிடைக்கும். ஸோ ஆர் மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் எடுத்துக்கிட்டோம். ஆர் மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர்னால் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்ன்ற ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இதை எழுதுகிறோம். ஆர் ஸ்கொயர் அப்படியே எழுதிக்காச்சு. இதை வந்து அந்த ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு 8 ஸ்கொயர் பண்ணாக்கா 64. ஸோ இந்த ஆர் ஸ்கொயருக்கு இந்த ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். இந்த மைனஸ் 8r இந்த பக்கம் கொண்டு வந்தாக்கா ப்ளஸ் 8r, 16ஐயும் 64ஐயும் ஆட் பண்ணால் 80 வரும். ஸோ இந்த 8rல நம்ம ஆரோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும் ரேடியஸ். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 80 டிவைடட் பை 8, 10 சென்டிமீட்டர். ரேடியஸ் வந்து 10 சென்டிமீட்டர். இந்த ஃபிகர் PQRS and PTVS and PTVS are two cyclic quadrilaters if angle QRS is 100 degree. அதாவது இந்த சைக்ளிக் குவாட்ரிலேட்டரில் இருக்க இந்த குவாட்ரிலேட்டரோட அதாவது PQRSல இந்த ஆங்கிள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. QRS மட்டும்தான் 100 டிகிரி. தென் ஆங்கிள் TVSோட ஆங்கிளை நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த குவாட்ரிலேட்டர் கன்சிடர் பண்ணோம். அதாவது PQRS அந்த குவாட்ரிலேட்டர் மட்டும் எடுத்துக்கிறோம். அதில் நமக்கு தெரியும் ஆங்கிள் QRS வந்து 100 டிகிரி. நம்ம ஏற்கனவே படித்த ப்ராப்பர்ட்டி படி ஆப்போசிட்ஸ் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ குவாட்ரிலேட்டர் வந்து சப்ளிமெண்ட்ரி. ஸோ இப்போ இது 100 டிகிரியாக இருந்தால் இது என்னவாக இருக்குன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி. அப்போ இது 100ஆக இருந்தால் இது 80 டிகிரியாக இருக்குமா? அப்போ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆங்கிள் TVS அதாவது இந்த குவாட்ரிலேட்டரில் PTVS குவாட்ரிலேட்டரில் இது என்னவாக இருக்கும்? ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ குவாட்ரிலேட்டர் ஆர் opposite angles of a quadrilateral, cyclic quadrilateral is supplementary. அப்போ இது 80 டிகிரியாக இருந்தால் ஆங்கிள் TVS என்னவாக தான் இருக்குன்னா ஸோ 80னா 180 டிகிரி மைனஸ் 80 we will get 100. அதாவது இது ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணாக்கா 180 டிகிரி. அதில் ஒரு ஆங்கிள் 80 டிகிரியாக இருந்தால் இன்னொரு ஆங்கிள் 100 டிகிரி. If one angle of a cyclic quadrilateral is 75 degree, then the opposite angle is அதாவது ஒரு சைக்ளிக் குவாட்ரிலேட்டரில் ஒரு ஆங்கிள் வந்து 75 டிகிரியாக இருந்து இன்னொரு ஆங்கிள் என்னவாக இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே படித்தது தான் சைக்ளிக் குவாட்ரிலேட்டராக இருந்தாலே அது வந்து சப்ளிமெண்ட்ரி. ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணால் 180 டிகிரி. ஒரு ஆங்கிள் நமக்கு 75 தெரியும். ஸோ 180 டிகிரி மைனஸ் 75. இந்த ப்ளஸ் இந்த பக்கம் கொண்டு வரும் மைனஸ். ஸோ 105 இஸ் த ஆன்சர். ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் அது வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அப்போ இங்கே 100 டிகிரியாக இருந்தால் இங்கேயுமே நம்மளோட ஆங்கிள் வந்து 100 டிகிரி தான். அதே போல் இது வந்து ஒரு லீனியர் பேர். இது 100 டிகிரி, இது 20 டிகிரியாக இருக்குன்னா ரிமைனிங் என்னவாக இருக்கும்? அதாவது லீனியர் பேர்னால் 180 டிகிரி. ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்து 120 தெரியும். 100 + 20 120 டிகிரி. ஸோ என்ன கிடைக்கும்னா 60 டிகிரி. அப்போ இந்த ஆங்கிளை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் 60 டிகிரி. ஆப்போசிட் angles in a cyclic quadrilateral or supplementary. ஒரு cyclic quadrilateralல opposite angles வந்து ஆட் பண்ணாக்கா 180 டிகிரி. இப்போ இந்த ஆங்கிள் நமக்கு தெரியாது, இது 60 டிகிரி. அப்போ 180 டிகிரி மைனஸ் 60 where this angle CAD which is equal to 120 degree. 19 and 20